Hi friends, welcome to Vaamoney. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு சேனல்ல பார்க்கறதுக்கு தலைப்பு ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ரீசெண்டா NFOல லான்ச் பண்ணியிருக்கேன். ஆக்சிஸ் நிஃப்டி 100 இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த நிஃப்டி 100 இண்டெக்ஸ் ஃபண்டானது நிஃப்டி 100 TRI அப்படின்ற பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது NFOல இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களால் லம்சம் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதை பற்றியான டீட்டெயில்டாக வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நிஃப்டி 100 இண்டெக்ஸ் அப்படின்றது என்எஸ்சியில் இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் தான். என்எஸ்சின்றது எக்ஸ்சேஞ்சு, பொதுவாக இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சு. அதில் நிஃப்டி 500 அப்படின்ற ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக என்எஸ்சியில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 13 பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் ட்ராக் பண்ணுறாங்க. லார்ஜ் கேப் சைடில், மிட் கேப் சைடில், ஸ்மால் கேப் சைடில் அப்படின்றது. ஸோ மெஜாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500ன்றது தான் டாப்பு. அதில் 3 செக்ரிகேஷன் இருக்குது. ஒன்று நிஃப்டி 100 அப்படின்ற லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் இருக்குது. அடுத்து நிஃப்டி மிட் கேப் 150 அப்படின்ற மிட் கேப் ரிலேட்டடான இண்டெக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 அப்படின்ற ஸ்மால் கேப் ரிலேட்டடான இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இது மூணுமே இதுதான் ஒரு பெரிய இண்டெக்ஸு. ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடியது ஒன்லி நிஃப்டி 100 பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்டு இந்த நிஃப்டி 100 ஓரியன்டாக தான் இருக்குது. ஸோ இந்த நிஃப்டி 100னா பொதுவாக என்னென்னா 100 ஸ்டாக்ஸ் இருக்கும். 100 ஸ்டாக்ஸும் டிஃப்ரெண்ட் செக்டரில் இருக்கும். கிட்டத்தட்ட 16 செக்டர்லேருந்து இந்த 100 ஸ்டாக் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஃபினான்ஸ் செக்டர், ஐடி, கன்சம்ஷன், அதுக்கப்புறம் சிமெண்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், சாஃப்ட்வேர் ரிலேட்டடான இது, அதுக்கப்புறமேலுக்கு வந்து கன்சியூமர் ரிலேட்டடான திங்ஸ், அந்த மாதிரி 16 செக்டரை டிபெண்ட் பண்ணி அதில் 100 ஸ்டாக்ஸுக்கு வச்சுருக்காங்க. இந்த 100 ஸ்டாக்ஸோட ஓவர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 77% ஆஃப் டோட்டல், அதாவது நிஃப்டி 500ல் இருக்கக்கூடிய ஓவராலில் இந்த 100 கம்பெனிஸ் மட்டும் கிட்டத்தட்ட 77% வந்து மார்க்கெட் சந்தை மதிப்பை வச்சுருக்காங்க. அதில் 2 இது இருக்குது. நிஃப்டி 100லேயே நிஃப்டி 15 அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அதே போல் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி 50னா என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். நிஃப்டி 50னா சந்தை மதிப்பை பொறுத்து 100 கம்பெனியில் ஃபஸ்ட்டு 50 பிளேஸில் இருக்கக்கூடிய கம்பெனி நிஃப்டி 50லையும், நெக்ஸ்ட் 51லேருந்து 100th பிளேஸ்க்குள்ளே இருக்கக்கூடியதில் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படின்ற இண்டெக்ஸில் ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப இதர் நீங்கள் நிஃப்டி 50ல் பண்ணலாம், இல்லை நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் பண்ணலாம், இல்லை ரெண்டுலேயுமே சேர்த்து பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நிஃப்டி 100 இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டு தான் ஃபஸ்ட்டு ஃபண்ட் ஹவுஸு இந்த மாதிரி நிஃப்டி 100 இண்டெக்ஸ் ஃபண்டை கிரியேட் பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னாடி ரிலையன்ஸு, எல்ஐசி அவங்க வந்து நிஃப்டி 100ல் ETF தான் வச்சுருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டு இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டு எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இந்த ஆக்சிஸ் நிஃப்டி 100 இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்தளவுக்கும் நிஃப்டி 100 இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ரிசம்பிள் பண்ணுறதுனால ஸோ அது 100 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ சேம் 100 ஸ்டாக்கில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை எப்படின்றத போர்ட்ஃபோலியோ அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்புறமேல் தான் தெரியும். ஸோ இன்வெஸ்டர் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அப்படியே இருக்கக்கூடிய ஸ்டாக் ரிசம்பிள் பண்ணுவாங்க. என்ன வெயிட்டேஜ் நிஃப்டி 100 இண்டெக்ஸில் கொடுத்துருக்காங்களோ அதே போல் தான் இந்த ஆக்சிஸ் நிஃப்டி 100 இண்டெக்ஸ் ஃபண்ட்லையும் கொடுப்பாங்க. சரிங்க, பார்ப்போம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹெண்டட் இண்டெக்ஸ் ஃபண்டுன்றாங்க. ஓப்பன் ஹெண்டட் அப்படின்னா பொதுவாக எப்போ வேணாலும் நீங்கள் உள்ளே போகலாம், இல்லை எப்போ வேணாலும் வெளியில் வந்துக்கலாம், இல்லை சர்டன் பீரியடு கழிச்சு நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸிட் லோடும் வந்து ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியது கிடையாது. இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், நிஃப்டி 100 இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பெஞ்ச் மார்க்கை ட்ராக் பண்ணுது அப்படின்னு. இந்த நிஃப்டி 100 எதை ரெப்ரசன்ட் பண்ணால் என்எஸ்சிக்கு கீழே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பொறுத்து பிரிக்கிறப்போ அதில் ஃபஸ்ட்டு டாப் 100 கம்பெனிஸ் தான் இந்த நிஃப்டி 100 பிரிக்குது. மார்க்கெட் கேபிட்டலைசேஷனா தெரியும், ஒரு சந்தை ஒரு கம்பெனியோட சந்தை மதிப்பு எப்படி இருக்குது அப்படின்றது தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பொதுவாக சொல்லுவாங்க. சரி, இண்டெக்ஸ் ஃபண்டில் எதற்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டவங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் நிறையா பதில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறோம், உங்களுக்கு இண்டெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே போல் தான் இண்டெக்ஸ் ஃபண்டு ஒர்க் ஆகிறதுனால உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அது எப்படி ஒர்க் ஆகுன்றது. ரெண்டாவது பார்க்குறப்போ இதுக்கு லோ காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஆகும். நீங்கள் ஆக்டிவ்லி மேனேஜ்டு லார்ஜ் கேப் ஃபண்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த மாதிரி நிஃப்டி 100 இண்டெக்ஸ் லார்ஜ் கேப் சைடில் இருக்கக்கூடிய ஃபண்டுக்கு ஆகக்கூடிய செலவினம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபண்ட் மேனேஜரோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்காது. எப்போ இண்டெக்ஸில் ஏதாவது சேஞ்ச் நடந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லை ஸ்டாக் ஏதாவது இன்க்ளூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கையாக ஃபண்ட் மேனேஜர் எடுப்பாங்க. ஸோ இந்த நிஃப்டி 100 இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ இருக்கும். ஏன் அப்படின்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி
16 செக்டரில் இருக்கக்கூடிய 100 கம்பெனி ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால போர்ட்ஃபோலியோ ரொம்பவே டைவர்சிஃபைடாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு செக்டரோ இல்லை 10 செக்டரோ டிபெண்ட் பண்ணி இல்லாமல் 16 செக்டர் பக்கம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவும் ஒரு டைவர்சிட்டி போர்ட்ஃபோலியோ இருக்கும். ஸோ இந்த NFO பீரியடில் ஒரு யூனிட்டோட விலை 10 ரூபாய். அப்படி N யூனிட்னா என்னன்னா NAV நெட் அசெட் வேல்யூ வந்து 10 ரூபாய் அப்படின்ற மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்க. வரும் காலகட்டத்தில் இந்த நிஃப்டி 100 இண்டெக்ஸ் ஃபண்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்டாக் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதோ அதற்கேற்ற மாதிரி NAV வேல்யூ ஆனது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் எப்போதும் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். NFO எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா செப்டம்பர் 27, 2019 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த NFO எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா அக்டோபர் 11, 2019 டைமில் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நீங்கள் மினிமம் அப்ளிகேஷன் அமௌண்ட் 5000 ரூபாய் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த NFO பீரியடில் உங்களால் லம்சமாக மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் SIP இல்லை STP வழியாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபண்டு வந்து திரும்பி ரீஓப்பன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் ரீசேலுக்கு வந்ததுக்கப்புறம் நார்மலான மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஆக்ட் ஆகுமோ அதே மாதிரி ஆக்ட் ஆகிறப்போ நீங்கள் SIP வழியாக பண்ணுறதுனாலும் STP வழியாக பண்ணுறதுனாலும் அப்படின்ற முறையில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆக்சிஸ் நிஃப்டி 100 இண்டெக்ஸ் ஃபண்டில் 2 விதமான பிளான் இருக்குது. ஒன்று டைரக்ட் பிளான், இன்னொன்று ரெகுலர் பிளான். ஆல்வேஸ் நீங்கள் டைரக்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டைரக்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு கமிஷனும் பே பண்ண வேண்டியது இல்லை. அதை தவிர்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய NAV வேல்யூ ப்ரைஸ் வேல்யூவும் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு செலவினமும் டைரக்ட் பிளானில் கம்மியாக இருக்கும். ரெகுலரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக வருவீங்க. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு கமிஷன் பே பண்ணுறப்போ உங்களுடைய அந்த வேல்யூ ஆனது NAVல இம்பாக்ட் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ரெகுலர் பிளானில் அதிகமாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் சூஸ் அ வைஸ் டிசிஷன். ஸோ பிளான் பார்த்துட்டோம். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா growth ஆப்ஷன், டிவிடெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் growth ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள், டிவிடெண்ட் போகாதீங்க. ஏன் டிவிடெண்ட் போவேனான்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ உங்கள் டிவிடெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் உங்களுக்கு டிவிடெண்ட் இந்த பிளானில் கொடுக்குறப்போ உங்களுடைய NAV வேலையில் ஒரு சில பர்சன்டேஜ் பணத்தை எடுத்து தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அப்படி ரிட்டர்ன் கொடுக்குறம்போது உங்களுடைய NAV வேல்யூ டவுன் ஆகும். ஸோ டேரெக்டில் அந்த மாதிரி NAV வேல்யூ மார்க்கெட்டில் ஏதாவது சேஞ்ச் நடந்தால் ஒழிய உங்களுக்கு டவுன் ஆகுமே ஒழிய இந்த மாதிரி டிவிடெண்ட் அப்போ உங்களுக்கு டைரக்ட் பிளானில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ ஆல்வேஸ் டைரக்ட் பிளான் growth ஆப்ஷன் போங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டும் கூட. ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. இண்டெக்ஸ் ஃபண்டு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இல்லை சேவிங் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப் இல்லை இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ண விருப்பம் இருந்தாலும் பண்ணுங்கள். எங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் பாக்ஸில் இருக்குது. மேலும் க்ரோ அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.